விஷயத்தையும் நான் ஒரு கிறிஸ்தவனா தான் சொல்றேன். இது தப்பா ரைட்டானு என்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னு வைங்களேன், எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா சமமா எடுக்கணும், இல்லனா மூடிட்டு உட்காரணும். கோயில்கள்ல இருந்து பணத்தை எடுத்து கல்லூரிகளை கட்டுறீங்க, சரி. அப்போ ஏன் இஸ்லாமியர்களுடைய வக்ஃப் போர்டுல இருந்தோ கிறிஸ்தவர்களுடைய டயசிஸ்ல இருந்தோ எடுக்கலன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. சரியான ஒரு கேள்விதான். காரணம் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட 38,000 இருந்து 79,000 இந்து கோயில்கள் இருக்குது. ஏறத்தாழ கிட்டத்தட்ட 3000க்கு மேல மசூதிகளும் இருக்கு, 1000க்கு மேல கிறிஸ்தவ தேவாலயங்களும் இருக்குது. எந்த அளவுக்கு இந்து கோயில் உண்டியல்கள்ல பணத்தை காணிக்கைகளா கொட்டுறாங்களோ அதை விட மேல கிறிஸ்தவ தேவாலயங்களையும் பள்ளி வாசல்களையும் கொட்டதான் செய்யறாங்க. ஆனா ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டுல தேவாலயத்துக்கு சொந்தமான, அதாவது டயசிஸுக்கு சொந்தமான பல பள்ளிகள் இயங்கிட்டு தான் இருக்கு. ஆனா இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இது எல்லாத்தையும் பண்ணியும் தோண்ட நீர் வர்றது மாதிரி துட்டு இருந்துட்டு தான் இருக்கு. காரணம், மக்களும் கொட்டி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இவ்வளவு கொட்டி கிடந்தும் இவங்க 2 பேரை மட்டும் ஏன் தொடவே மாட்டேங்கிறாங்க? ரொம்ப சிம்பிள். காரணம் என்ன தெரியுமா? மைனாரிட்டி ஓட்ஸ், அதாவது சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள். இந்த 2 பேரும் சிறுபான்மையாரா, அதாவது இந்த வேர்டை நான் குறிப்பிட்டது கிடையாது, அரசாங்கம் குறிப்பிட்டது. அது முதலே சொல்லிடுறேன். அதாவது இவங்களை எந்த கட்சி சீண்டாம அனுசரிச்சு போறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த மக்கள் ஓட்டும் போடுவாங்க, அவங்க தான் ஜெயிக்கவும் செய்வாங்க, ஆட்சியும் பிடிப்பாங்க. கேவலம் ஒரு ஓட்டுக்காக மட்டும்தான் சிறுபான்மை மக்களுடைய கஜானாவை தொடாம பெரும்பான்மை இந்து மக்களுடைய கஜானாவை HR அதாவது அறநிலைத்துறைக்கு கீழே அரசாங்கம் கொண்டு வந்து பயன்படுத்துறாங்க. ஒரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. அதாவது நம்ம ஐயா கிறிஸ்தவர்களுடைய பண்டிகைக்கும் இஸ்லாமிய மக்களுடைய பண்டிகைக்கும் மட்டும்தான் வாழ்த்து சொல்லுவார். அதாவது கிறிஸ்துமஸுக்கும் ரம்சானுக்கும் மட்டும்தான். தீபாவளிக்கு தலைமறைவாயிருவார். இந்த விஷயத்தையும் நான் ஒரு கிறிஸ்தவனா தான் சொல்றேன். இது தப்பா ரைட்டானு என்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னு வைங்களேன், எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா சமமா எடுக்கணும், இல்லனா மூடிட்டு உட்காரணும். அதாவது இவனும் அவனோட கடவுளை கும்பிட்டு நல்லது நடக்கணும்னு தான் காணிக்க போடுறான், இவனும் அவனோட கடவுளை கும்பிட்டு நல்லது நடக்கணும்னு தான் காணிக்க போடுறான். 2 பேரும் மனுஷன் தான், 2 பேரும் கடவுள் தான். இதுல என்ன பாகுபாடு? மக்களோட வாக்குகளை ஈர்க்கணும், நீ செஞ்ச நல்லதை வச்சு பிரச்சாரம் பண்ணணும். அது எதுவும் இல்லாதனாலதான் நம்ம ஐயா கடைசியில மதத்துல வந்து கை வச்சிருக்காரு. அப்ப எனக்கு ஒரே கேள்விதான், நீங்க விமர்சனம் பண்ற BJPக்கும் உங்களுக்கும் என்ன சார் வித்தியாசம்? நாங்க ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும்?